என்னப்பா கரெக்டா இருக்கா? அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பசுமை தாயகம் சார்பில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பசுமை பொது பூங்காவை அமைக்க வேண்டும். ஒரே நிமிஷம். யாரா சொன்னாலும் அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சென்னையில் பசுமை தாயகம் சார்பில் மாற்றப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுடைய கோரிக்கை. சென்னையிலே அதிக அளவிலே பூங்காக்கள் வேண்டும். காரணம், கடந்த 30 ஆண்டுகளில் சென்னையில் உள்ள பொதுவெளி இடங்கள், பப்ளிக் ஸ்பேஸ் மற்றும் பசுமை பரப்பளவு, கிரீன் கவரேஜ், இது 50 விழுக்காடு குறைந்திருக்கிறது. 50 விழுக்காடு. There's a 50% reduction of public spaces and green coverage in Chennai in the last 30 years. அது மட்டுமல்ல, இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதற்கு முன்பு ஒரு ஏரியாக இருந்தது. அந்த ஏரியை மூடித்தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உருவாக்கினார்கள். இப்பொழுது அந்த பேருந்து நிலையம் வண்டலூர் கீழம்பாக்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இப்போ இருக்கிற இந்த பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 60 ஏக்கர் நிலப்பரப்பு அளவு இருக்கிறது. இதில் ஒரு பசுமை பூங்கா அமைக்க வேண்டும். காரணம், சென்னையில மக்கள் இறப்பதற்கு அதிக காரணம் தொற்றா நோய்கள். அதாவது சென்னையிலே 75 விழுக்காடு இறப்புகள் தொற்றா நோய் மூலமாக தான் வருகிறது, ஆய்வுகள் சொல்கிறது. தொற்றா நோய் என்றால் இது டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கிட்னி டிசீசஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், பிரெயின் ஸ்ட்ரோக்ஸ், இதெல்லாம் தொற்றா நோய்கள். இதற்கு ஒரே வழி நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய பூங்காக்கள் இருக்கிறது. குறிப்பாக நியூயார்க் நகரத்தில் சென்ட்ரல் பார்க் 880 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. லண்டனில் ஹைட் பார்க் 350 ஏக்கர் பரப்பளவு. டெல்லியில லோதி பார்க் கிட்டத்தட்ட 90 ஏக்கர். மேரோலி பார்க் 240 ஏக்கர். பெங்களூர்ல கப்பன் பார்க் 220 ஏக்கர். இப்படி எல்லாம் ஒவ்வொரு நகரத்தில் இருக்கிறது. ஆனால் சென்னையில பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா, அது கிட்டத்தட்ட ஒரு 15 to 17 ஏக்கர் தான் இருக்கு. நமக்கு வேண்டியது மிகப்பெரிய பூங்கா வேண்டும். அங்கே நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் அரசாங்கம் அங்கே நாங்கள் வணிக வளாகம் கட்டுவோம், அப்புறம் இந்த மல்டிபிளெக்ஸ் சினிமா காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள், இதெல்லாம் வேண்டாம். அதற்கு நிறைய இடம் இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த இடத்துல கட்ட வேண்டாம். ஏன்னா தமிழ்நாடு அரசு சொன்னது காலநிலை செயல் திட்டம், கிளைமேட் ஆக்ஷன் பிளான். இதுல 2030க்குள் இந்த பசுமை பரப்பளவை அதிகப்படுத்துவோம், பொது வெளி இடத்தை அதிகப்படுத்துவோம், இதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர், சென்னையுடைய சராசரி மழை 1050 மில்லிமீட்டர். இது இன்னும் கொஞ்சம் 30-40 மில்லிமீட்டர் கூடும் என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள். ஆனால் அதற்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இதற்கு முன்பு 4 நாட்களில் பெய்த மழை ஒரே நாளில் பெய்யும். ஒரே நாளில் பெய்தால் கொள்ளளவு இல்ல, அதை உரிகின்ற தன்மை இல்ல, ஓபன் ஸ்பேஸ் சென்னையில் இல்ல. அதனால் கடலுக்கு அத்துணை தண்ணீரும் செல்கிறது. இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வரும். சென்னையில கிட்டத்தட்ட 850 பூங்காக்கள் இருக்கிறது. அதில் 800 பூங்காக்கள் 3/4 ஏக்கர், அரை ஏக்கர், 1.25 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் தான் இருக்கு. 800 பூங்காக்கள். 50 பூங்காக்கள் தான், அதுல 40 பூங்காக்கள் 5 ஏக்கர், அதுல 10 பூங்கா தான் 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறது.
ஆனால் இது போன்ற பெரிய பூங்காக்கள் வேண்டும். அங்கே மக்கள் அங்கே பயன்படுத்தணும். குறிப்பாக இளைஞரின் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, அங்கே குடும்பத்துடன் அங்கே மகிழ்ச்சியாக அங்கே காலத்தை கடக்கலாம். விடுமுறை நாள் எல்லாம் போலாம் அங்க. அதனால இதை முதலமைச்சர் அது அவசியமா செய்யணும். முதலமைச்சருக்கு எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இப்போ சுதந்திர தின அன்னைக்கு நீங்க இதை அறிவிங்க. சென்னையில மிகப்பெரிய பசுமை பூங்கா கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த இடத்துல நாங்கள் கட்ட இருக்கின்றோம், 60 ஏக்கர்ல கட்ட இருக்கின்றோம் என்று அறிவிங்கள். அதற்கு கலைஞர் பேரை கூட வச்சுட்டு போங்க. காலங்காலமா மக்களுக்கு பயன்பெறுகின்ற ஒரு பூங்காவை உங்க காலத்துல நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதனால்தான் இன்னைக்கு 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நாங்கள் எடுத்து மேற்கொண்டிருக்கின்றோம். இதுல நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் கோரிக்கையாக வைக்கின்றோம்.